ஆன்லைனில் லினக்ஸை கற்றுக்கணும், லினக்ஸ் கமாண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா சில பேசிக் கமாண்ட்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பார்ப்போம். அதுக்கு முதல்ல நமக்கு வந்து அந்த லினக்ஸ் டெர்மினல் வேணும். லினக்ஸ் டெர்மினல் வேணும்னா அதுக்கு ஆன்லைனில் ஒரு ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒன்று ஜேஎஸ் லினக்ஸ் ஆன்லைன் டெர்மினல். இப்போ நீங்கள் இதை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் jslinux.org இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஆன்லைனில். ஸோ எனக்கு வந்து டெர்மினலில் வந்து முதல்ல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் கமாண்ட் யூஸ் பண்ணி டெர்மினலை கிளியர் பண்ணிக்கிறேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறது தெரியும், கிளியர். ஸோ கிளியர் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணியாச்சு. இப்போது நான் கமாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கமாண்ட் எல்எஸ்ன்னு லிஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம எந்த டைரக்டரி இருக்கணுமோ அந்த டைரக்டரிக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குது, சப் டைரக்டரி இருக்குது, எல்லாத்தையும் வந்து லிங்க்கு எது இருந்தாலும் அதை வந்து லிஸ்ட் பண்ணும். இப்போ லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்எஸ் இன்னும் டீட்டெயிலாக யூஸ் பண்ணணுன்னா ls-ltr இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு இது இன்னும் டீட்டெயிலாக கிடைக்கும். லிங்க்கெலாம் கூட அதில் காட்டுது பாருங்கள். hello.c அப்படிங்கிறது ஒரு ஃபைலு, அதுக்கப்புறம் root dos அப்படிங்கிறது ஒரு லிங்க். ஸோ எப்படி சொல்லலான்னா ஃபஸ்ட் லெட்ரு எல்லுன்னு இருக்குது, அதனால் இது லிங்க்கு. இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வந்து டேஷ் எதுவும் இல்லை, அதனால் இது வந்து ஒரு ஃபைல். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா mkdirன்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாத்துக்கு வந்து ரீடைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா cd கமாண்ட் யூஸ் பண்ணி root tmp. இந்த root tmp காமனாக எல்லா சிஸ்டம்லேயும் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். டெஸ்ட் பண்ணுறோம். ஆமாம் இருக்குது, டிஎம்பின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிஎம்பின்றது டெம்ப் டைரக்டரி. இந்த டெம்ப் டைரக்டரிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் லிஸ்ட் பண்ணுறேன். ls-ltr. இப்போது இதை லிஸ்ட் பண்ணேன்னா இதுக்குள்ளே எதுவுமே இப்போதைக்கு இல்லை, எந்த ஃபைலும் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ நான் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா mkdir மேக் டைரக்டரி, mkdir ஏதாச்சும் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணேன். இதுக்குள்ளே ஒரு டைரக்டரி டெஸ்ட் _dir டெஸ்ட் டைரக்டரி அப்படின்றதுக்காக நான் இப்படி போடுறேன். ஸோ டெம்புக்குள்ளே டெஸ்ட் டைரக்டரின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் எல்எஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போது இது ஒரு டைரக்டரி. இப்போது நான் இந்த டெஸ்ட் டைரக்டரிக்குள்ளே ஏதாச்சும் ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்குள்ளே லாகின் பண்ணணும். cd இல்லை அதுக்குள்ளே லாகின் பண்ணணும், அது ஒரு ஆப்ஷன். இல்லாட்டி வெளியே இருந்தால் கூட நான் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னா டச் கமாண்ட் யூஸ் பண்ணி /tmp அதுக்குள்ளே டெஸ்ட் dir. இப்போ நான் டெஸ்ட் வந்து அந்த டெஸ்ட் டைரக்டரி நேமை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணல, test_ போட்டு டேப் பட்டன் அழுத்தினேன்னா எனக்கு வந்து அடுத்து அந்த நேமில் என்ன இருக்கோ அது வந்து அதுவே ஆப்ஷன் காட்டிடும். அதனால் டெஸ்ட் dir டைரக்டரி அதுக்குள்ளே டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைல் டைப் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் .txt அப்படின்னு போடுவேன். இப்போது க்ரியேட் ஆகிடுச்சு. அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை லாகின் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். cd ஆல்ரெடி டெம்புக்குள்ளே தான் இருக்கேன், அதனால் cd டெஸ்ட் டைரக்டரியை லாகின் பண்ணுறேன்.
இதை நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே ஒரு .txt ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா test_tar ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து ஒரு டைரக்டரி. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர்லேயே இருக்குது, test.txt. இது வந்து ஒரு ஃபைல். ஸோ இப்போது இந்த ஃபைலுக்குள்ளே நான் ஏதாச்சும் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கணும்னா நான் VI எடிட்டரை யூஸ் பண்ணி VI அந்த ஃபைல் நேம் டெஸ்ட் நான் ஃபுல்லாக அடிக்கல, TESன்னு அடிச்சுட்டு டேப் பட்டன் அழுத்துறேன். ஸோ டேப் அழுத்துறேன்னா எனக்கு அது ஃபுல் நேமும் கம்ப்ளீட் ஆகிக்கும். ஸோ test.txt நான் எடிட் பண்ண போகிறேன், அதனால் VI. ஸோ எனக்கு வந்து அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே எந்த டேட்டாவும் இல்லை. நான் ஃபைலில் டேட்டா இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ பட்டனை அழுத்தினேன் அப்படின்னா அது வந்து இன்சர்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ இன்சர்ட் மோடில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் இந்த ஃபைலோட பாட்டமில் பார்த்தேன்னா ஓகே இப்போ மாடிஃபை பண்ண முடியும். அதனால் நான் ஏதாச்சும் இந்த ஃபைலில் டேட்டாவை சேவ் பண்ணுறேன். என்ன டேட்டா சேவ் பண்ண போகிறேன்னா டெஸ்ட் ஃபைல் ஸோ ஏதோ ஒரு டேட்டா 1 2 3 லைக் ஏதோ வேணால் போட்டுக்கலாம். ஏதாச்சும் போட்டு ஏதோ ஒரு டேட்டா இருக்கலாம் இல்லையா, சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபைலில் நான் டேட்டாவை என்டர் பண்ணிட்டேன். சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா முதல்ல நான் வந்து இன்சர்ட் மோட்லேருந்து எஸ்கேப் ஆகணும், வெளியே வரணும். அதனால் இந்த எஸ்கேப் பட்டன் கொடுக்குறேன். ஸோ எஸ்கேப் பட்டன் கொடுத்ததுக்கப்புறமா கோலன் பட்டன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஷிஃப்ட் கோலன் அதுக்கப்புறம் WQ. ஸோ இங்கே கோலன் WQ கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ இது சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கேட்டுக்குள்ளே அந்த ஃபைல் நேம் டெக்ஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து அந்த ஃபைலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு காட்டுது. ஓகேவா? test.txt அதோட கண்டென்ட்டு என்னால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு டைரக்டரியும் க்ரியேட் பண்ண முடியும், டைரக்டரிக்குள்ளே ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும், ஃபைலில் எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணுறதுக்கு நான் VI கமெண்ட் யூஸ் பண்ணேன். அண்ட் சேவ் பண்ணுறதுக்கு :WQ யூஸ் பண்ணேன். இப்போ நான் ஒரு ஃபைலில் எடிட் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணிவிட்டு ஓகே எடிட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்துட்டேன். ஆனால் இன்சர்ட் மோட்லேயும் வந்துட்டேன். ஆனால் எனக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் எடிட் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா நான் அப்பயும் வந்து என்னால் வெளியே வர முடியும். எப்படின்னா எஸ்கேப் பட்டன் கொடுத்துட்டு எஸ்கேப் அதுக்கப்புறம் :Q இந்த தடவை வெறும் Q மட்டும் கொடுக்குறேன். Qனா குவிட், வெளியே வந்துடுங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து எதுவுமே சேவ் பண்ணாமல் வெளியே வந்துடும். நான் ஏதாச்சும் சேவ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா அதுலேருந்து வெளியே வரணுன்னா :Q கொடுத்து என்டர் அடிச்சேன்னா அதுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கூட இதில் நான் க்ரியேட் பண்ண முடியும். இப்போது சும்மா நான் ஒரு கமாண்டை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் போட்டு சேவ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா கமாண்டோட நேமில் நான் வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். அதோடய எக்ஸ்டென்ஷன் வந்து SHஆக இருக்கணும். SHனா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், முதல்ல டச் கமாண்ட் யூஸ் பண்ணணும். டச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேமில் அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இதெல்லாம் போட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போது ஒரு ஃபைல் சேவ் ஆகிடுச்சு.
அதை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா டாட் lsltr. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் இருக்குது command.sh. நான் சேவ் பண்ணும் ஃபைல். ஸோ இங்கே டேஷ் நேம் தான் ஃபைல். ஓகேவா? இப்போது இந்த command.shக்குள்ளே நான் சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு சேவ் பண்ண போகிறேன். ஸோ vi command.sh. ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது எனக்கு டேட்டாவை இன்செர்ட் பண்ணணும். அதனால் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இன்செர்ட் மோடுக்கு வந்துடுச்சு. இப்போது நான் என்னோடய கமெண்ட்ஸை இன்செர்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு .sh ஃபைல் ஸ்டார்ட் பண்ணும்போது bin கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எந்த ஷெல் யூஸ் பண்ண போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இது வந்து நார்மல் ஷெல்லு தான் யூஸ் பண்ண போகுதுன்னா sh, வேறு ஏதாச்சும் சி ஷெல்னா csh, பேஷ்னா bash, இப்படி போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா டேட்டாவை சேவ் பண்ணுவோம். நான் இப்போ என்னென்ன கமெண்ட்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து என்ன ஹோஸ்ட்டு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹோஸ்ட் நேம் ctl, இது ஒரு கமாண்டு. இது ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வருது நீங்கள் தனியாக அப்புறம் பாருங்கள். ஹோஸ்ட் நேம் ctl, அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டமோட கரண்ட் டேட் டைம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டேட் கமாண்ட் அடிப்போம். அதுக்கப்புறம் நான் எந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கேன் அப்படின்னா pwd கமாண்ட் அடிப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய யூசர் நேம் என்ன அப்படின்னு தெரியணுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகாது, அதனால் அது வேண்டாம். pwd, அதுக்கப்புறமா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ls கமாண்டு. சும்மா இது டெஸ்டிங்காக தான்றதால நான் சிம்பிள் கமாண்டாக போட்டு இதை நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணுவேன், எஸ்கேப் பட்டன் கொடுப்பேன். ஸோ எஸ்கேப், அதுக்கப்புறம் $wq. ஸோ என்டர். இப்போ சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதை நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். cat command.sh. ஸோ இதெல்லாம் நான் சேவ் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலுக்குள்ளே. ஹோஸ்ட் நேம் ctl, டேட் pwd, ls, ltr, இதெல்லாம் வந்து நான் ரெகுலராக ரன் பண்ணுற கமாண்ட். இதை நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் டைரக்டரியில் தான் இருக்கேன். அதுக்குள்ளே நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணணுன்னா // அந்த ஃபைல் நேம் எனது command.sh. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். // அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் நேம் போட்டு என்டர் அடித்தேன். பர்மிஷன் டினைடுன்னு வருது. இப்போது பர்மிஷன் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ls-ltr இப்படி போட்டோன்னா இது பர்மிஷனோடு கிடைக்கும். இந்த ரெண்டு ஃபைல் நேம் டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று, .sh ஃபைல் ஒன்று. இதுதான் வந்து ரூட் யூசர். ஸோ இந்த காலம் வந்து யார் யூசரு, இந்த காலம் வந்து எந்த குரூப்புன்னு காட்டுது. ஸோ ரூட் யூசருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பர்மிஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவும் இல்லை. ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட்னா எக்ஸு, இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வேணால் ஆட் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் வந்து யூசருக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா chmod சேஞ்ச் மாட் கமாண்ட், அது வந்து அந்த ஃபைல் நேம் இல்லையா. ஸோ அதை கொடுக்கலாம். யூசருக்கு ஆட் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன். ஆடுக்கு இங்கே ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். யூசருக்கு u ப்ளஸ் எக்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன். எந்த ஃபைலு
கமாண்ட். ஸோ command.shக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷனை யூசருக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் LSLTR பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து அப் ஏரோவை கொடுக்குறேன். அப் ஏரோ. ஸோ லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ண கமாண்டு LSLTRை மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பர்மிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் யூசருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெட்டரை வந்து யூசருக்கு ஆகினது, அடுத்த 3 ஸ்பேஸ் வந்து குரூப்புக்கானது, அடுத்த 3 ஸ்பேஸ் வந்து அதர்ஸ்னால் யார் வேணாலும். ஓகேவா? இப்போது நான் இந்த சேம் command.shஐ எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ./command.sh. ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணோடனே எனக்கு வந்து இது அவுட்புட் கொடுத்துருக்கு. என்னென்ன அவுட்புட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்மிஷன் டெலிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பர்மிஷன்லாம் சேஞ்ச் பண்ண பிறகு சேஞ்ச் ஆனது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணது ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன, ஹோஸ்ட் நேம் CTL. இந்த கமாண்டை வந்து நாட் ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. ஸோ ஹோஸ்ட் நேம் CTL தான் ஃபஸ்ட் கமாண்டாக கொடுத்தோம். இது நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு. ஓகே, ஏன் நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு? நான் தனியாக அதை ரன் பண்ணுறேன். ஹோஸ்ட் நேம் கொடுத்தா இதுக்குன்னு தனியாக எதுவும் நேம் கிடையாது, அதனால் நன்னு வருது. ஓகே, இது வந்து ஒரு சாண்ட்பாக்ஸ் டெஸ்ட் என்வாயன்மெண்ட், அதனால் எதுவும் ஹோஸ்ட் நேம் கொடுக்காம ஆன்லைன்லேயே கொடுக்குறதால நன்னு வருது. ஆனால் ஆக்சுவல் என்வாயன்மெண்ட்டில் ஹோஸ்ட் நேம் ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு நேம் கொடுத்துருப்போம். அந்த நேம் அது யூஸ் பண்ணுற OS வெர்ஷன் எல்லாமே வரும் ஹோஸ்ட் நேம் CTL. ஸோ ஹோஸ்ட் நேம் CTL. ஓகேவா? இதுக்கு அதனால தான் அவுட்புட் வரல. அடுத்தது செகண்ட் கமாண்ட் என்ன கொடுத்தோம்? டேட் கமாண்ட் கொடுத்தோம். ஸோ டேட்டு சண்டே April 7, டைமு UTC டைமு 24. ஸோ இந்த அவுட்புட்டு வந்திருக்கு. ஸோ அடுத்தது ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி PWD கமாண்டை சேவ் பண்ணியிருந்தோம், அதுதான் அங்கேயும் வந்திருக்கு, டெம்ப் டெஸ்ட் டைரக்டரி. ஓகே, அடுத்ததாக LSLTR போட்டு சேவ் பண்ணி அடுத்த லைனில் கொடுத்துருந்தோம் LSLTR. ஸோ LSLTR ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோன்றதால அந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் இந்த அவுட்புட் தான் வரும். இதுவுமே அங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த command.shல என்னென்ன கமாண்ட் போட்டு சேவ் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே அட் அ டைம் எக்ஸிக்யூட் ஆச்சு. எப்படி? // அதுக்கப்புறமா அந்த ஃபைல் நேம் SH எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நேமை போட்டு என்டர் அடித்தோம்னா எல்லா கமாண்டும் ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபஸ்ட் கமாண்ட் ஹோஸ்ட் நேம் CTL, அதுக்கான அவுட்புட். செகண்டு டேட்டுக்கான அவுட்புட். ஸோ இங்கே இருக்குது இது எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தோம்னா அது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஹோஸ்ட் நேம் CTL, அதுக்கப்புறம் டேட், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அதுக்கான அவுட்புட், அதுக்கப்புறம் LSக்கான அவுட்புட். ஸோ இப்படி நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்கான பர்மிஷன் கொடுத்து அதை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எக்ஸிக்யூட்டும் ஆகும். ஸோ இதெல்லாமே நம்ம இப்போது ஒரு சாண்ட்பாக்ஸ் என்வாயன்மெண்ட்டில் ரன் பண்ணி பார்த்தோம். ஓகே, அடுத்து வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் யூசருக்கான பர்மிஷன் மட்டும் எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுத்தேன். அதே மாதிரி குரூப்புக்கு கொடுக்கலாம், அதர்ஸுக்கு கொடுக்கலாம். அது எப்படின்னு செக் பண்ணலாம். இப்போது அதே தான் சேஞ்ச் மோட். நான் இப்போ குரூப்புக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ command.shல இப்போ நான் LSLTR ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப்புக்கான அந்த 3 ஸ்பேஸில் X ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல X இருக்குது. ஸோ குரூப்புக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் வந்துடுச்சு. அதே மாதிரி நான் குரூப்புக்கு ரைட் பர்மிஷனை கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா,
அதே தான் சேஞ்ச் மோட் குரூப் ஆட் ரைட் பர்மிஷன். ஓகேவா? ஸோ ரைட் பர்மிஷனை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நான் எல்எஸ்எல்டிஆர் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு குரூப்புக்கு ரைட் பர்மிஷனும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி அதர்ஸுக்கும் நான் வந்து பண்ண முடியும். அதர்ஸுக்கு என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஜி நான் வந்து இங்கே ஓ யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓ யூஸ் பண்ணேன்னா அதர்ஸ். ஓகேவா? யூசருக்கு யூ, குரூப்புக்கு ஜி. இப்போது அதர்ஸுக்கு ஓ யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி பர்மிஷனை சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலில் இன்னும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் மறுபடியும் எடிட் பண்ணுறேன். கமாண்டு .sh போயிட்டு நான் இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி எடிட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கான அவுட்புட் இல்லை இல்லையா, அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நான் இன்செர்ட் மோடுக்கு போகிறேன். இன்செர்ட் மோடு அழுத்திட்டேன். இன்செர்ட் மோடுக்கு வந்துட்டேன். இன்செர்ட் மோடில் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். கர்சரை ரைட் சைடில் வந்து இப்போ நான் பேக் ஸ்பேஸை கொடுத்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் இன்னும் இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். எக்கோ ஸ்லாஷ் ஆக்சுவலாக பேக் ஸ்லாஷ் n கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் லைன் அர்த்தம். பேக் ஸ்லாஷ் n நெக்ஸ்ட் லைன் என்ன ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் டேட் அண்ட் டைம். ஓகேவா? டேட் அண்ட் டைம் இந்த லைன் வந்து நான் ஆட் பண்ணுறேன் எக்கோ. ஓகேவா? அதுக்கப்புறமா என்டர். இங்கேயே நான் வந்து ஒரு எக்கோ கமாண்ட் கொடுக்குறேன். பேக் ஸ்லாஷ் n இதுவுமே நெக்ஸ்ட் லைன். இந்த இடத்துல ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அதை வந்து நான் டைரக்டரி நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டைரக்டரி சும்மா நான் எக்ஸ்ட்ரா வந்து டீட்டெயில் ஆட் பண்ணணும், எனக்கு படிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஆட் பண்ணணுன்னா நான் இந்த மாதிரி கொடுத்து பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். எக்கோ பேக் ஸ்லாஷ் n லிஸ்ட். ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். எஸ்கேப் :WQ என்டர். ஸோ சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா cat command.sh. ஸோ நான் சேவ் பண்ணது சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் கமாண்ட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பேக் ஸ்லாஷ் கமாண்ட் command.sh. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே,
ஓகே. ஆக்சுவலாக நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி \n அடித்தா இங்கே நெக்ஸ்ட் லைன் வரல. அதனால் நம்ம அதை போய்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் பண்ணுவோம். ஸோ நான் இன்சர்ட் மோடுக்கு போகிறேன். \\. ஓகே, எடிட் பண்ணியாச்சு. எஸ்கேப் அண்ட் தென் :WQ. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போது கிளியர் ஸ்க்ரீன். ஓகே, இப்போது நான் மறுபடியும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். tab command.sh எக்ஸிக்யூட். இப்போ வந்து எனக்கு டேட் அண்ட் டைம் அப்படின்னு போட்டு அதுக்கான அவுட்புட், டைரக்டரி அதுக்கான அவுட்புட், லிஸ்ட் அதுக்கான அவுட்புட் எல்லாம் வந்துச்சு. சரி, ஓகே. இப்படி தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமாண்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான நிறைய கமாண்ட்ஸோட அவுட்புட்டை அட் அ டைமில் கூட எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி இதை நான் டெய்லி யூஸ் பண்ண போகிறேன், இந்த கமாண்ட்ஸ் வந்து நான் எப்போவுமே லாகின் பண்ண உடனே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலில் போட்டு சேவ் பண்ணிட்டு ஒரே டைமில் ரன் பண்ணால் எல்லாத்தையும் ரன் பண்ணி நமக்கு அவுட்புட் காட்டும். ஓகேவா? அடுத்தது இந்த அவுட்புட்டையே இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். எப்படி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னாலும் அது எப்படின்னு பார்க்கலாம். அது எப்படின்னா முதல்ல நம்ம க்ரியேட் பண்ண அந்த SH ஃபைலையே மறுபடியும் எடிட் பண்ணுறோம். ஸோ vi command.sh இங்கே இன்சர்ட் மோட் போகிறேன். இந்த இடத்துல greater than symbol, அதுக்கப்புறம் ஃபைல் நேம் அதே டெம்ப் லொக்கேஷனுக்குள்ள test3.txt அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு இது வந்து அவுட்புட்டு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்படி போக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதே தான் நான் ஏன் டைப் பண்ண போகிறேன். எல்லா லைனுக்குமே இது தேவைப்படுது, அதனால் நான் அதை காப்பி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது காப்பி பண்ண முடியல. ஸோ டைப் பண்ணிப்போம். டேட்டோட அவுட்புட் to
test3.txt. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக எஸ்கேப் சேவ் WQ and then clear command. இப்போது டாட் command.sh எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஒன் ஸ்டெப் ஒரு டைரக்டரி பின்னாடி போகணும் அப்படின்னா இப்போ நான் டெம்ப் டைரக்டரியில் இருக்கேன். முன்னாடி test_dir டைரக்டரியில் இருந்தேன். இப்போது cd.dot ஒரு டைரக்டரி பேக் வந்து tmp டைரக்டரியில் இருக்கேன். இதுக்குள்ளே நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ளே லிஸ்ட் பண்ணி பார்த்தா test_ டைரக்டரி இந்த டைரக்டரி மட்டும் இல்லாமல் நாம் அந்த VA எடிட்டரில் கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டு ஃபைலும் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த test. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா, அதனால் cat கமாண்ட் யூஸ் பண்ணி நாம் எதிர்பார்த்த அவுட்புட் இருக்கா test3.txt நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 2 லைன்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த test3.txtக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி டேட் அண்ட் டைம், அதுக்கப்புறம் டேட் கமாண்டோட அவுட்புட், அது ரெண்டுமே வந்து வந்திருக்கு. ஸோ பை த சேம் வே vi டெஸ்ட். இப்போ நம்ம டெம்ப் டைரக்டரி இருக்கிறதால temp/test_d இந்த டைரக்டரி dir. ஸோ ஆக்சுவலாக எப்படி கொடுக்கணும்னா test_d டேப் அடிச்சுன்னா அந்த டைரக்டரி நேம், அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் command.sh. ஸோ இதை நான் எடிட் பண்ணுறேன். அகெயின் எனக்கு இந்த லைன்ஸ் இதோட அவுட்புட்டும் pwdயோட அவுட்புட்டும் கூட எனக்கு அந்த test3.txt வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்னா இன்சர்ட் மோட் I, அதுக்கப்புறம் greater than /tmp/test3.txt இந்த ஃபைலில் வேணும், அதனால் நான் அதை கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவல் சர்வரில் நம்ம இதை வந்து ரைட் கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிடும், அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணால் காப்பி ஆகிடும், அப்புறம் ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லைன்றதால நான் அப்படியே டைப் பண்ணுறேன். ஸோ greater than /tmp/test3.txt. ஸோ இதுவுமே greater than /tmp அதுக்குள்ளே test3.txt. /tmp test3.txt. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். escape:w. ஸோ அடுத்து கிளியர் கமாண்ட் கொடுத்து ஸோ கிளியர் கரெக்டாக டைப் பண்ணல. ஓகே, கிளியர் கமாண்ட். இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற
இந்த test3.txt இருக்கு இல்லையா, இதை வந்து நான் மறுபடியும் அந்த command.sh எக்ஸிக்யூட் பண்ணால் இன்னொரு தடவை இது மேலேயே ரைட் ஆகும், ஓவர் ரைட் ஆகும். இப்போது அதுக்கு முன்னாடியே நான் இது வந்து டெலீட் பண்ணுறேன். test3.txt எப்படின்னா rmrf கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். test3 ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது test_dir டைரக்டரி மட்டும்தான் இருக்குது. இப்போது நான் வந்து டெஸ்ட் டைரக்டரிக்குள்ளே இருக்கிற அந்த command.sh எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் ls பண்ணுறேன். இப்போது எனக்கு test.3 டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. போன தடவை நான் இந்த command.sh எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட அவுட்புட் இங்கேயே வந்துச்சு. ஆனால் இந்த தடவை command.sh நான் எக்ஸிக்யூட் பண்ணப்போ அவுட்புட் எதுவும் வரல. ஆனால் நான் test.3.txt க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல அந்த கமாண்டால் இங்கே வந்து test.3 அப்படிங்கிற ஃபைல் க்ரியேட் ஆகி எல்லா அவுட்புட்டுமே இதுக்கு வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து செக் பண்ணுறேன், எல்லா அவுட்புட்டும் இருக்கா. cat test3. ஸோ எல்லா அவுட்புட்டுமே இங்கே இருக்குது. டேட் அண்ட் டைம், டைரக்டரி நேம், அப்புறம் லிஸ்ட். இப்போ 3 கமாண்டுக்கான அவுட்புட்டும் test.3.txt ஃபைலில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு இந்த மாதிரி நம்ம டெய்லி டாஸ்க்கை ஈஸியாக மொத்தமாக ஒரே டைமாகவும் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து கிளியர் பண்ணுவோம். கிளியர் கமாண்ட். அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன யூசர்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா cat etc passwd. இப்போ யூசர் நேம்லாம் அது காட்டுது, எந்தெந்த யூசர்லாம் இருக்காங்க. ரூட்டுங்கிற யூசர், டேமன், பின், சிங்க், மெயில், இதெல்லாம் ஒவ்வொரு யூசர் நேம். இப்போ இந்த மாதிரி உங்கள் நேம், நீங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சில கமெண்ட்ஸ் இருக்குது. யூசர் ஆட் அப்படின்னு கமெண்ட் இருக்குது. ஓகே, இது வந்து யூசர் ஆட் பண்ண விட மாட்டேங்குது. ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகே, இந்த சாண்ட்பாக்ஸ் என்வரான்மெண்ட்டில் யூசர் க்ரியேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஓகே, அதே மாதிரி குரூப் இருக்குது. குரூப்போட நம்ம பார்க்கணுன்னா கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி cat etc/group. ஸோ எந்தெந்த குரூப்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு இதில் ரூட் குரூப் இருக்குது, டேமன், பின், சிஸ், ஐடிஎம், டிடிஒய், இதெல்லாம் குரூப் நேம்ஸ். ஓகேவா, குரூப் நேம்ஸ். ஓகே, குரூப் என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடிஞ்சது. போதும், இதோட கிளாஸை முடிச்சிடலாம்.